குருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயணன் அன்பு கலந்த வணக்கம். யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சார், கர்ணன் மாதிரி மனசு இருக்கணும் சார் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, எதிர்பார்க்கக்கூடிய 2026 நமக்கு எப்படி இருக்கும்? சனி, ராகு, குரு 3 பேருமே புரட்டாயில தான் இருக்காரு. அப்படிப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. புரட்டாய நட்சத்திரம், உத்திரட்டாய நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் ரேவதி நட்சத்திரங்களும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் சார். ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதிகமாக தேவையாக இருக்குது. சாதாரணமாக 4 வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம், ப்ரமோஷன் வந்தவுடன் எதிர்பார்த்தோம்னா வராது. பக்கத்தில் இருக்கவன் அடிச்சுன்னு போயிடுவான். அவனுக்கு 4 வருஷம் தான் ஆகணும். என்னமோ கூட்டு நம்ம பாஸ் சொல்லுவார், அவன் அதை பண்ணான் இதை பண்ணான், எல்லாத்தையும் நானும் தானே பண்ணேன். இல்லை உனக்கு நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்வார். அதே மாதிரி 10 பேரோட நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம், மற்றவனுக்கெல்லாம் வந்துடும், நமக்கு வராது. வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கு எவ்வளோ அப்ளை பண்ணி வச்சுருப்போம். மினராசிக்காரர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தட்டி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி முக்கியமாக இந்த நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியது விரும்புகிறாங்க இல்லையா, ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறாங்க, காதலன் காதலி விரும்புவர்கள் பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் இந்த வருஷம். கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அவன் மேலே இவளோ இவன் மேலே அவளுக்கும் ஓவராக நம்பிடாதீங்க எதையுமே. இருப்பவர்களுக்கும் சரி, செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒத்து போகும். சுக்கிர இருப்பவர்களுக்கும் ரொம்ப வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு, அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகரிப்பதற்கு அதாவது எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் இல்லை, அது நம்முடைய மனமகிழ் மாற்றம்னு பழங்காட்டில் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா மனதை மகிழ்விக்கக்கூடியதாக நாம் செய்யக்கூடிய செலவுகள் அதிகமாகும் சார். சரியா? அதற்கு அடுத்தது பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் நீர் சம்மந்தப்பட்டது, ஒரு மீன் துறையாக இருக்கலாம், அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருக்கலாம். இப்படிப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு 4ஆம் வீடு புதனுடைய வீடு, 7ஆம் வீடு புதனுடைய வீடு தான். அதனால் புதன் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியவராக இருந்தாங்கன்னா, புதன் திசை இருந்ததுன்னா அவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். அதே புதன் திசை இல்லாமல் 3ஆம் வீட்டுக்குடைய சுக்கிர திசை இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் அதிகமாக வரும். சைன் பண்ணுறதில் நம்ம பார்த்து சைன் பண்ணுங்க, அவசரப்பட்டு எதையும் சைன் பண்ணாது. ஒரு தரத்துக்கு 2 தரம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணல ஹிஸ்ட்ரி மெயினாக இந்த நூல் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, புத்தகம், எழுத்து, ரைட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஹிஸ்ட்ரி, அதை ஆராய்ச்சி பண்ணுபவர்கள், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சார். 2027 அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய சான்சஸ் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. மீனராசிக்காரர்கள் எஸ்பெஷலி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது சுக்கிர திசை முடிஞ்சு நம்ம பார்க்கணும்னா சூரிய திசை, சந்திர திசை. சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஆகாது, சனிக்கு ஆகாது, அதனால் குருவுக்கு ஆகும். அந்த குரு இப்போ சந்திரனுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, 5ஆம் வீட்டில் உட்காந்துறதுனால சூரிய திசையில் சந்திர திசை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய 2026 மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக ஏற்றத்தை தருக்கும். நிச்சயம் விசேஷங்கள் நிறைய இருக்கும் சார். சூரிய சந்திர திசையை நமக்கு பார்க்கச்சே நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தோம்னா ப்ரமோஷன் வரும், பண முடிப்பு நமக்கு வரும். நமக்கு வீட்டில் விசேஷங்கள் நிறைய, வீட்டில் விசேஷங்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வீட்டில் விசேஷங்கள் பேரன் பேத்திக்கோ நமக்கோ ஒரு 60ஆம் கல்யாணம் வரத்துக்கோ, அல்லது பேரனுக்கு பேத்தி கல்யாணம் வரத்துக்கோ, அல்லது பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காதில் விழுவதற்கு, அல்ல அதை நாம் அட்டன் பண்ணுறதற்கு, அதன் மூலியமாக நண்பர்களையும் உறவினர்களையும் பெறுவதற்கு ஒரு பாண்டிங் அதிகமானதுக்கு சந்திரன் சூரியன் திசையில் இருப்பவர்களுக்கு மீனராசிக்காரர்கள் 2026 நல்ல ஹெல்ப் பண்ணும். வெளியில் போகிற இடத்துல சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கும், திடீர்னு பேனா வந்து நம்ம எழுதிப்போம், பக்கத்தில் கொடுப்பான், பேனா போயிடும். அந்த மாதிரி சின்ன லூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. சின்ன விஷயங்கள் தான், பெரிய விஷயங்கள் இல்லை, சின்ன விஷயங்களை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதையும் பார்த்துக்குவோம். ஸ்டெப்ஸில் இறங்கச்சே சூரிய சந்திர திசை இருப்பவர்களுக்கு சனி ஒத்துக்க மாட்டான், அதனால் டிக்குன்னு ஏதாவது பண்ணி விட்ருவான், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஏன்னா சூரிய சந்திரன் சனியோடு வந்து சேரும்போதோ, சனிக்கு முன்ன பின்ன இருக்கும்போதோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சிடுவான். அது எஸ்பெஷலி பங்குனி மாதம் மேஷத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கும். மேஷத்தில் சூரியன் இருக்கிறபோது நமக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம் உச்ச வீடு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அந்த சந்தர்ப்பத்தை தவிர சூரியன் சந்திரன் தசைகள் இருப்பவர்களுக்கு அது புக்திகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்குள்ளே. பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிளேட்லெட்ஸ் பிரச்சனை இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி எமோஷனலாக முடிவெடுக்காதீங்க. மைண்டால் திங்க் பண்ணி முடிவெடுங்க, ஹார்ட்டால் திங்க் பண்ணி முடிவெடுக்காதீங்க. அந்த முடிவு வந்து சரியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைச்சலாக தான் இருக்கும். முக்கியமாக 2 பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார், 2-3 பேருக்கு. அதாவது அரசியல்வாதிகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு 2026 பணத்தை கொட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். நிச்சயமாக சார், அவர்கள் நல்ல நிலையில் இருப்பவர்கள், அடுத்தவனை கெடுக்கணும்னு இருக்கிறவன், அடுத்தவன் ஏமாற்றணும்னு இருக்கவன், அவனுக்கெல்லாம் விட்டுருங்க. உண்மையாகவே ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல ஆன்மீகவாதி இருப்பவர்களுக்கு, ஏன்னா சனி வந்து ஏற்றத்தை தரக்கூடியது. அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கறி வியாபாரம் செய்பவர்கள், கறி, நிலக்கரி, அந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த 2026 ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அழுக்கு சம்பந்தமான செயல்கள் செய்பவர்களுக்கு, டிரைவர்ஸுக்கு, அவங்க எப்பயுமே அழுக்கோட சம்மந்தப்பட்டது தான், கிளீனர்ஸ், டிரைவர்ஸ், இவர்களுக்கு இந்த 2026 மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும். சின்ன சின்ன செயல்கள் நம்ம நிறைய ப்ராப்ளத்தையும் பார்த்தோம், நல்ல விஷயத்தையும் பார்த்தோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும், என்னென்ன இது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். இதற்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சால் நம்ம மேம்படுத்திக்கலாம். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம காணொலியில், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். லைக்கு பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் அழுத்துங்க. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது நமக்கு சனி உச்சம், சனியினுடைய வீடு, இது குருவனுடைய வீடு, குருவின் வீட்டில் சனி இருக்கார், 12ல் ராகு இருக்கார். இதனால் எப்பயுமே ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் அவருடைய வழிபாட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகர் வழிபாடு நமக்கு நல்ல ஏற்றத்தை தரும். ஒன்றுமே இல்லை அப்படின்னாலுமே ஒரு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு முடிஞ்சனா கோயில் எட்டி பார்த்துட்டு வாங்க. விநாயகர் போய் ஒரு 10 சுற்றிட்டு வாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை வலம் பாருங்கள். சனிக்கிழமைகளில் விநாயகர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, நவகிரகம் ஈவினிங் 7 to 8 ஒரு 4 சுற்றுக்கள் சுற்றி வாருங்க. ஒரு 6 வாரம் சுற்றி வாருங்க. நீங்கள் நினச்சதான் நடக்கும் சார், அத்தனையும் நடந்துடும், அற்புதமாக நடக்கும். அதே மாதிரி நமக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழிகாட்டக்கூடியவர்கள், நம்முடைய ஒரு ராகவேந்திரரோ அல்லது தக்ஷாமூர்த்தியோ அல்லது திருச்செந்தூர் முருகனோ அம்பாளோ யாரோ நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், வழிகாட்டியாக இருப்பவர்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய ஃபாதர்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே இருப்பாங்க. சித்தப்பா, பெரியப்பா இருக்கார், ஒரு நல்ல வயசானவர், எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட போய் கேட்பேன். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் அவர்களை போய் பார்த்து வாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சதுன்னா யாருக்காவது இந்த 2026 ஏதாவது தான தர்மம் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா சாக்லேட் வாங்கித்தாங்க ஒரு சின்ன குழந்தைகளுக்கு. யார் சாப்பிடுவாங்களோ, சில பேர் சாப்பிட்றதில்ல, சாப்பிட்ற குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கித்தாங்க. மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக குலதெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க, அதை செஞ்சிடுவாங்க. இந்த வருடம் 2026 மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், மாற்றம் தரக்கூடிய வருடமாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.